உங்ககிட்ட இருக்கு. எல்லா சக்தியும் உள்ளிருந்து வருபவைதான். அதனால் அவை நம் கட்டுப்பாட்டில் தான் உள்ளன. பெரும்பாலான மக்கள் தங்களை வாழ்க்கையோட பலியாடுகளா உணர்றாங்க. அதுக்கு அவங்க கடந்த கால சம்பவங்கள் மேலேயோ, மோசமா நடத்தின பெத்தவங்க மேலேயோ, இல்ல சீர்கெட்ட குடும்பத்துல வளர்ந்த சூழல் மேலேயோ பழி போடுறாங்க. இங்க நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். 85% குடும்பங்கள் ஏதோ ஒரு வகையில சீர்கெட்டிருக்குன்னு உளவியலாளர்கள் சொல்றாங்க. அதனால உங்க நிலைமை மட்டும்தான் அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பெத்தவங்க குடிகாரங்க, எங்க அப்பா என்ன சரியா நடத்துறது இல்ல, என் உடம்பு சரியில்லாம இருந்ததுன்னு நீங்க சொல்ல முடியாது. 13 இருந்து 18 வயசு வரைக்கும் எனக்கு சட்டவிரோத கும்பலோட தொடர்பு இருந்தது. எனக்கு ஒரு பயங்கரமான விபத்து ஏற்பட்டது. ஒரு கட்டத்துல நான் டல்லஸ்ல வீடு இல்லாம தெருவுல தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஹூஸ்டன்ல ஏறத்தாழ 15 வருஷம் நான் வறுமையில வாடிக்கிட்டு இருந்தேன். என் சின்ன வயசுல நான் படிக்கிறதுக்கு ரொம்பவே சிரமப்பட்டேன். அதுக்கு நான் லாயக்கு இல்லைன்னு எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க. எனக்கு எழுத படிக்க பேச வராதுன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில என்னால எதையும் சாதிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ஏதோ ஒரு விதத்துல நம்ம எல்லாரோட கதையும் இப்படித்தான் இருக்கு இல்லையா? இதுல நமக்கு நிறைய சந்தேகங்கள் வரும். உண்மையான கேள்வி என்னன்னா, இப்ப நாம என்ன செய்ய போறோங்கிறது தான், என்ன தேர்ந்தெடுக்க போறோங்கிறது தான். நீங்க முடிஞ்ச விஷயத்திலயும் தேவைப்படுறதுலயும் கவனம் செலுத்தலாம். மக்கள் தேவையான விஷயத்துல கவனம் செலுத்தும் போது அவங்க விரும்பாதது விலகி போயிடுது. விரும்புறது பெருகுது, விரும்பாதது மாயமா மறைஞ்சிடுது. உங்களோட தலைவிதியை நிர்ணயிக்க போறவர் நீங்க தான். கதாசிரியரும் நீங்க தான். கதை எழுத போறவரும் நீங்க தான். பேனா உங்க கையில இருக்கு. கதையோட முடிவையும் தேர்ந்தெடுக்க போறது நீங்க தான். ஈர்ப்பு விதியோட சிறப்பான அம்சம் என்னன்னா, நீங்க இப்ப எங்க இருக்கீங்களோ அந்த இடத்துல இருந்து தொடங்கலாம். நீங்க சீரான நல்ல எண்ணங்களை சிந்திக்க தொடங்கலாம். இணக்கமான மகிழ்ச்சியான உணர்வுகளை நீங்க உங்களுக்குள்ள உருவாக்க தொடங்கலாம். அதுக்கு ஏத்த மாதிரி அந்த ஈர்ப்பு விதி உங்களுக்குள்ள செயல்பட தொடங்கும். இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே போதுமான அளவுக்கும் மேலா உபரியாவே இருக்கு. உங்களுக்கு எல்லா விஷயமும் நல்லபடியாவே நடக்குதுன்னு நம்புங்க. உங்களுக்கு இன்னும் வயசாகல, நீங்க இன்னும் இளமையா தான் இருக்கீங்கன்னு நினைச்சுக்கோங்க. நம்மளோட விருப்பம் என்னவோ அதை நம்மளால உருவாக்க முடியும். ஈர்ப்பு விதி அதை நிச்சயமா உங்களுக்கு உருவாக்கி தரும். உங்களை நீங்களே முழுமையா விடுவிச்சுக்குங்க. பரம்பரை பழக்க வழக்கங்கள்ல இருந்து, சமுதாய நம்பிக்கைகள்ல இருந்து, கலாச்சார குறியீடுகள்ல இருந்து விடுதலை ஆகுங்க. உலகத்துல பரவி இருக்கிற சக்தியை விட உங்களுக்குள்ள இருக்கிற சக்தி அதிகம்னு உங்களால ஆணித்தரமா நிரூபிக்க முடியும். நீங்க ஒரு விஷயத்த நினைச்சிட்டு இருப்பீங்க, இதெல்லாம் கேக்குறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா இதெல்லாம் என்னால செய்ய முடியுமா? இல்லனா நான் இதை செய்யறதுக்கு இவ சம்மதிக்க மாட்டேங்கிறா, இல்லனா அவ என்ன இதை செய்ய விட மாட்டான், இல்லனா இதை செய்யறதுக்கு என்கிட்ட போதுமான பணம் இல்ல, இல்லனா இதை செய்யற அளவுக்கு நான் பலசாலி இல்ல, அந்த அளவுக்கு என்கிட்ட பணமும் இல்ல, என்னால முடியாது முடியாதுன்னு நீங்க சிந்திச்சுக்கிட்டு இருக்கலாம். முடியாதுன்னு நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு படைப்பு தான். உங்களால் முடியும் என்று சிந்தித்தாலும் முடியாது என்று சிந்தித்தாலும் இரண்டுமே சரிதான். இதுக்கு ஏதாவது எல்லை இருக்கா? நிச்சயமா இல்லவே இல்ல. நாம எல்லாரும் எல்லையில்லாத சக்தி உடையவங்க. நமக்கு உச்சவரம்பே கிடையாது. இந்த கிரகத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும் உறைஞ்சுகிட்டு இருக்கிற திறன்கள், திறமைகள், இயற்கையா கிடைச்ச வரப்பிரசாதங்கள் மற்றும் சக்திக்கு எல்லையே கிடையாது. உங்க வாழ்க்கையோட நோக்கம் இதுதான். உங்க வாழ்க்கையோட திட்டம் இதுதான்னு கடவுள் எழுதி வச்சிருக்கிற கரும்பலகை எதுவும் வானத்துல இல்ல. எனக்கு தெரிஞ்சு வானத்துல எந்த கரும்பலகையிலையும் நீல் டொனால்ட் வால்ஷ் ரொம்ப அழகான மனிதர், 21ஆம் நூற்றாண்டோட முற்பகுதியில வாழ்ந்தவர்னு எழுதி இருக்காங்க. அதுல இருக்கிற இடைவெளிய நாம தான் பூர்த்தி செய்யணும். இந்த பூமியில நான் எதுக்கு வந்திருக்கேன், ஏன் நான் இங்க இருக்கேன்னு மட்டும்தான் புரிஞ்சுக்கணும். அந்த கரும்பலகையை கண்டுபிடிச்சு கடவுள் எனக்காக என்ன திட்டம் வச்சிருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஆனா சிக்கல் என்னன்னா, அந்த மாதிரி ஒரு கரும்பலகையே கிடையாது. அப்படின்னா உங்க வாழ்க்கையோட உண்மையான நோக்கம் தான் என்ன? நீங்க சொல்றதுதான் உங்க வாழ்க்கையோட நோக்கம். நீங்க எதை வகுத்துக்கிறீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையோட திட்டம். இப்பவும் சரி எப்பவும் சரி, அதை யாராலையும் எடை போட முடியாது. நான் இன்னைக்கு இருக்கிற இந்த நிலைமைக்கு வர எனக்கு பல வருஷம் ஆச்சு. ஏன்னா வாழ்க்கையில நான் பெருசா சாதிக்க வேண்டியது ஏதோ ஒண்ணு இருக்கு. அதை நான் செய்யலன்னா கடவுளுக்கு திருப்தி ஏற்படாதுங்கிற எண்ணத்தோடயே நான் வாழ்க்கையில வளர்ந்திருக்கேன். மகிழ்ச்சியா இருக்கிறதும் அதை அனுபவமாக்குறதும் தான் என் வாழ்க்கையோட முதன்மையான நோக்கம்னு நான் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிற விஷயங்களை மட்டுமே நான் வாழ்க்கையில செய்ய தொடங்கினேன். நீங்க செய்யற காரியத்துல சந்தோஷம் இல்லைன்னா அதை நீங்க செய்யாதீங்கன்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். மகிழ்ச்சி, அன்பு, சுதந்திரம், உவகை, சிரிப்பு, இதுதான் எல்லாமே. நீங்க 1 மணி நேரம் உட்கார்ந்து தியானம் செஞ்சா உங்களுக்கு கண்டிப்பா மகிழ்ச்சி ஏற்படும்னா முதல்ல அதை செய்யுங்க. ஒரு சலாமி சாண்ட்விட்சை சாப்பிடுறதுனால ஆனந்தம் ஏற்படும்னா முதல்ல அதை செய்யுங்க. நான் என் செல்ல பூனையை கொஞ்சும் போது ரொம்ப மகிழ்ச்சியான மனநிலையில இருக்கேன். அதனால நான் தொடர்ந்து அதே மனநிலையில இருக்க விரும்புறேன்.
எனக்கு அது தேவைங்கிறதுனால வாழ்க்கையில அதுதான் வேணும்னு நினைக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால அது எனக்கு கிடைக்குது. உங்க உள்ளுக்குள்ள இருக்கிற சந்தோஷம் தான் நீங்க வாழ்க்கையில சாதிக்கிறதுக்கும் வெற்றி அடையறதுக்கும் எரிபொருள். உங்களை மகிழ்ச்சியான மனநிலையில எது வச்சிருக்கோ அது உங்களுக்கு இன்னும் அதிகமா மகிழ்ச்சியை தரும். இந்த கணத்துல இந்த படத்தை நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. இத உங்க வாழ்க்கையில ஈர்த்தது நீங்க தான். இத பயன்படுத்திக்கிறதுக்கு இதை எடுத்துக்கலாமா இல்ல வேண்டாமான்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை தரலன்னா அதை விட்டுடுங்க. வேற ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுங்க. அது உங்க இதயத்தை வருடக்கூடியதா இருக்கட்டும். உங்களுக்கு எது பேரானந்தத்தை தருகிறதோ அதை செய்யுங்கள். வெறும் சுவர்கள் மட்டும் இருக்கும் இடத்தில் பிரபஞ்சம் உங்களுக்காக கதவுகளை திறந்துவிடும். உங்களுக்கு பேரானந்தத்தை எது கொடுக்குதோ அதை பின்பற்றும் போது நீங்க மகிழ்ச்சி துள்ளி குதிக்கும் வீதியில மட்டும் உலா வருவீங்க. பிரபஞ்சத்தோட அபரிமிதம் உங்களுக்காக திறந்து விடப்படும். நீங்க அன்பு செலுத்துறவங்களோட உங்க வாழ்க்கையை பகிர்ந்துக்க துடிப்பீங்க. உங்க பரவசம், பேருவகை, பேரானந்தம் எல்லாமே ஒரு காட்டு தீயா பரவும். இதத்தான் நான் எப்பவுமே செஞ்சுக்கிட்டு இருக்கேன். எனக்கு பரவசம் கொடுக்கறத, எனக்கு பேரு உவகை கொடுக்கறத, அப்புறம் எனக்கு ஊக்களிக்கிற விஷயத்த நான் செய்யறேன். இதை நான் நாள் முழுக்க செஞ்சுக்கிட்டு வரேன். வாழ்க்கையை எங்களோட சேர்ந்து கொண்டாடுங்க. ஏன்னா வாழ்க்கை ரொம்ப மகத்தானது. அது ஒரு அற்புதமான பயணம். நீங்க ஒரு வித்தியாசமான யதார்த்தத்துல வித்தியாசமான வாழ்க்கை வாழ்வீங்க. மக்கள் எல்லாம் உங்களை பார்த்து நீங்க அப்படி என்ன வித்தியாசமா செய்றீங்கன்னு கேட்பாங்க. நிச்சயமா ஒரு வித்தியாசம் இருக்கு. நீங்க ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்கிறது தான் அது. உங்களால இதை செய்ய முடியாது, நீங்க இப்படி ஆக முடியாது, நீங்க இதை பெற முடியாதுன்னு ஒரு சமயம் மக்கள் சொன்னதையெல்லாம் இப்ப உங்களால செய்ய முடியும். இப்ப நாம ஒரு புது சகாப்தத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். இதுல நாம தாண்ட வேண்டிய கடைசி கடல் நோக்கி நம்ம பயணப்படுறோம். ஸ்டார் ட்ரெக்ல வர்ற மாதிரி அது விண்வெளியா இருக்காது. ஆனா அது மனிதர்களோட மனசா இருக்க போகுது. எல்லை இல்லாத ஆற்றலோட, எல்லை இல்லாத சாத்திய கூறுகளோட வருங்காலம் என் கண்ணு முன்னால தெரியுது. நாம நம்ம மனசோட ஆற்றல்ல வெறும் 5% தான் பயன்படுத்துறோங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியான கல்வி மூலம் 100% மனித ஆற்றல்ங்கிறது சாத்தியமான ஒண்ணுதான். மக்கள் தங்களோட முழு ஆற்றலையும் உபயோகிக்கிற ஒரு உலகத்தை நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க. நாம எங்க வேணும்னாலும் போகலாம், என்ன வேணும்னாலும் செய்யலாம், எதை வேணும்னாலும் சாதிக்கலாம். உங்க தேடுதல்ல இருக்கிற நல்லதை மட்டும் நீங்க பாருங்க. ஒவ்வொரு மத புத்தகமும் நமக்கு அதைத்தான் போதிக்குது. ஒவ்வொரு சிறந்த தத்துவ புத்தகமும், ஒவ்வொரு சிறந்த தலைவரும், இதுவரைக்கும் அவதரிச்ச சிறந்த மகான்களும் இதைத்தான் சொல்றாங்க. அறிவு ஜீவிகளை தேடி போய் அவங்க கிட்ட கத்துக்குங்க. அவங்கள பலர் உங்களுக்கு இந்த படத்தின் மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டிருக்காங்க. உண்மை என்னன்னா அவங்க எல்லாரும் இந்த ரகசியத்தை நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இப்ப நீங்க ஒண்ணு புரிஞ்சுக்கங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதை பயன்படுத்துறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அதை புரிஞ்சுப்பீங்க. மகிழ்ச்சியா இருக்க உனக்கு எல்லா உரிமையும் உண்டுன்னு ஏதோ ஒண்ணு உங்ககிட்ட தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருந்ததுனாலதான் நீங்க உங்க வாழ்க்கையோட இந்த கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்கீங்க. நீங்க இந்த உலகத்துக்கு பெருமை சேர்க்கவும் அதோட மதிப்பை கூட்டவும் அவதரிச்சிருக்கீங்க. சிறப்பாவும் மேன்மையாவும் விளங்குறதுக்காகத்தான் உருவாகி இருக்கீங்க. நீங்க கடந்து வந்த ஒவ்வொரு அனுபவமும், நீங்க செலவழிச்ச ஒவ்வொரு நொடியும் இப்ப இங்க இந்த தருணத்துக்காகத்தான் உங்களை தயார் செஞ்சிருக்கு. உங்க தலைவிதியை நிர்ணயிக்கிறது நீங்க தான்னு இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்ப உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு இன்னையில இருந்து உங்களால என்ன செய்ய முடியுங்கிறத கற்பனை செஞ்சு பாருங்க. அந்த தருணத்துல நீங்க என்ன செய்ய போறீங்க? அந்த தருணத்தை நீங்க எப்படி பெற்றுக்கொள்ள போறீங்க? உங்க நடனத்தை வேற யாராலையும் ஆட முடியாது. உங்க பாடல வேற யாராலையும் பாட முடியாது. உங்க கதைய வேற யாராலையும் எழுத முடியாது. நீங்க யாரு, என்ன செய்றீங்கிறது இந்த கணத்துல இருந்து தொடங்குது. நீங்க ஒரு மனிதர்னு நான் இப்ப நம்புறேன். உங்ககிட்ட அற்புதமான ஏதோ ஒண்ணு இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இதுவரை என்ன நடந்திருந்தாலும், நீங்க உங்களை எவ்வளவு இளமையாவோ அல்லது முதுமையாவோ நினைச்சுக்கிட்டு இருந்தாலும், நீங்க சரியான சிந்தனைய சிந்திக்க தொடங்கிட்டா உங்களுக்குள்ள உறைஞ்சிருக்கிற அந்த ஏதோ ஒண்ணு இந்த உலகத்தை காட்டிலும் பெருசா இருக்கிற அந்த மாபெரும் சக்தி உருப்பெற தொடங்கும். அது உங்க வாழ்க்கையை ஆக்கிரமிச்சுக்கும். அது உங்களுக்கு உணவளிக்கும், உடை அளிக்கும், உங்களை பாதுகாக்கும், உங்களுக்கு வழிகாட்டும், உங்க இருத்தலை நீடிக்க செய்யும். இதையெல்லாம் நீங்க அனுமதிச்சீங்கன்னா அது கட்டாயமா செய்யும். அது நிச்சயமா நடக்கும்னு எனக்கு உறுதியா தெரியும்.